வணக்கம் சார். சார், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வரும். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டையிலேருந்து அண்டங்குளம் போகிற ரோட்டில் கட் ரோட்லேருந்து அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி. இது ரோடு நேராக போய் ஜாயிண்ட் ஆகும் ரோடு. இது வந்து ஒரு விவசாய நிலம் சார். புஞ்சை அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஒரு விவசாய நிலம் பார்க்க போகிற தரிசு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்துடும் சார். அது வந்து புத்தாம்பூர் பஸ் ஸ்டாப். அது இந்த 2 வோர்ட்ஸ் அப்படியே போன நேரம் உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர் வில்லேஜ் வரும். இந்த ரோடு அப்படியே கனெக்டிவிட்டி போனால் உங்களுக்கு அந்த அண்டங்குளம் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் சார். அது அப்படியே கனெக்டிவிட்டி உண்டு உங்களுக்கு. இதை தாண்டி ஃபுல்லாக ஒரு 1/2 கிலோமீட்டர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு நெல், கரும்பு, தென்னெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் தாண்டி போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்க்க இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம். பார்க்க போகிறது நம்ம ஒரு தரிசு நிலம் தான் சார். சர்வீஸ் போர்லாம் கிடையாது. இந்த தார் ரோட்லேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 150 மீட்டர் சார் உங்களுக்கு. ஆமாம், நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு. இந்த பாதை வந்து பொது பாதை தான் சார். இது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற பொது பாதை. கோவிலுக்கும் இந்த பாதை தான் சார் பயன்படுத்துகிறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த பாதை தாண்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த பாதை லெஃப்ட் சைடில் வந்து உள்ளடங்க ஒரு கோயில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக முடிகிறது தான் சார் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், இது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சின்ன குளமே இருக்கும். நான் பாருங்கள், அது இந்த தார் ரோட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் வந்து 150 மீட்டர்ஸ் தான் ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக காரே போய் வந்து முற்ற இடம் தான் ப்ராப்பர்ட்டி. கார் போய் இறங்கலாம் உங்களுக்கு. இந்த நடுவில் வந்து குளம் இருக்கிறதுனால சின்னதாக வந்து ஒரு இது போட்டிருக்காங்க சார், பைப்பு போட்டிருக்காங்க. நம்ம அதை தாண்டி தான் போக போகிறோம். இந்த பாருங்கள், இந்த வாக்கியாமல் இருக்கும். அதை தாண்டி தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பொது பாதை தான் சார். இது ரைட் லெஃப்ட் எல்லாமே கவர்மெண்ட் இடம் தான். நேராக முற்ற இடம் தான் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. அந்த முடியுது பார்த்திங்கன்னா அதான் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக 150 மீட்டர் சார். இது ஒரு புஞ்சை லேண்டு தான். அது இந்த பாருங்கள் தான் தாரோடு தெரியுதா உங்களுக்கு? அதான் ப்ராப்பர்ட்டி சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கனாலும் அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த பஸ் ஸ்டாப். அது வந்து புத்தாம்பூர் வில்லேஜ் பேர். இது இடம் புதுக்கோட்டை மாவட்டம் வரும் உங்களுக்கு. நீங்கள் கார்லாம் வரலாம் சார். இது ஆமாம், இது வந்து டோட்டல் வந்து மொத்த ஏரியா வந்து 9 ஏக்கர் வரும் சார். இது ஆமாம், டோட்டலாக 9 ஏக்கர். இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க சார், பிரித்து கொடுக்க மாட்டாங்க. டோட்டலாக வந்து 9 ஏக்கர்ஸ். இது அதுலேயும் ஜஸ்ட் வந்து 150 மீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. உங்களுக்கு சர்வீஸ் போர் கிடையாது. பட் நமக்கு வந்து இபி சர்வீஸ் எடுக்கணும்னா அந்த வர போஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அதேமாரி இதை தாண்டி உள்ளே வந்தாலும் இந்த போஸ்ட் வந்து ஓரத்துலேயே ஒரு 2 லைன் இருக்குது சார். நமக்கு இபி லைன் போகுது. ஜஸ்ட்டு ஓரம் தான் அது. ப்ராப்பர்ட்டி முடிகிறடா இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த பாதை தான் சார். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் சார் இந்த கோயில் உள்ளடங்க போனது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பொது பாதை தான் சார். இது இதுலேருந்து உள்ளே ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி சார். இது அப்படியே பாருங்கள், இந்த மேடு தெரியுது பார்த்தீங்களா? இதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் சார் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. அதான் பாருங்கள், உள்ளே தான் ப்ராப்பர்ட்டி. அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும் சார், மரம் வரைக்கும் போகும். இந்த பாருங்கள், இபி போஸ்ட் அங்கே இருக்குது. அதேமாரி இந்த ஓரம் தான் சார், இந்த மேடு தான் சார். இது இந்த மரத்துக்கு மீற பிஃபோராக வரும் உங்களுக்கு. போயிட்டு இந்த பாருங்கள், இபி போஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அதேமாதிரி சாயில் நல்ல செம்மண் பூமி சார். நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு. நல்லா ஊர்லேருந்து அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அதேமாரி வாட்டர் லெவலும் வந்து அதிகபட்சம் இந்த இடத்துல வந்து 200லேருந்து 250 அடி சார் வாட்டர் லெவல். இந்த மேட்டுக்கு இருந்தால் சார் பிஃபோராக இடம் சார். அதை தாண்டி வராது. இது உள்ளே தான் இடமே. இது ஃபுல்லாக அப்படியே ஸ்கொயராக வரும் சார் இடம். இபி போஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, அதை தாண்டி ஒன்று இருக்குது சார். இந்த பாருங்கள், இபி போஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. அதேமாதிரி அதை தாண்டி லாஸ்ட்டில் ஓரத்தில் ஒன்று இருக்குது. இந்த ஒரு தெரியுது பாருங்கள், லாஸ்ட்டில் தெரியுது. ஆமாம், இது ஃப்ரண்ட்லேயே வந்தது இபி போஸ்ட்டு. இது ஃபுல்லாக இடம் தான் சார். இது அப்படியே இந்த பவுண்ட்ரி வருது. இந்த மேடுலேருந்து இல்லை ரைட் ஹேண்ட் சைடு தான் இடம் சார். இது நல்லா மரங்கள் வைக்கிறதுக்கு சுற்றுலா பிளேஸ் இருந்தார் சார். தென்னை மரம், தேக்கு. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் போனாவே உங்களுக்கு வந்து ஒரு தேக்கு மரமும் தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது சார் உங்களுக்கு. அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மண் நல்ல சாயில் சார். இது உங்களுக்கு நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து அந்த பனைமரம் தெரியுதுல, அது வரைக்கும் வரும் சார் பவுண்ட்ரி. அதுலேருந்து திருப்பி அகைன் ரைட் எடுத்து உள்ள ஸ்ட்ரைட்டாக போனால் பின்னாடி இடம் உங்களுக்கு. இது இந்த மரத்துக்கு பிஃபோராக வரும் சார் இடம். நமக்கு சர்வே பண்ணி கல் போட்டு அளந்து கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு. மொத்தம் 9 ஏக்கர். இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அது வரைக்கும் பவுண்ட்ரி வரும் சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதேமாரி அந்த மரம் தெரியுதுங்களா, அதான் சார் பவுண்ட்ரி. இதுலேருந்து வந்துட்டு அகெயின் லெஃப்ட்டில் கட் ஆகும் சார் உங்களுக்கு. இதிலே வந்துட்டு அகெயின் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் கட் ஆகும் இடம். அதுமாதிரி பின்னாடி பேக் சைடே ஸ்ட்ரைட்டாக வரும் சார் இடம். ரைட் லெஃப்ட்டில் இந்த பாருங்கள், அது ஃபுல்லாக பவுண்ட்ரி தான் சார். அது ஃபுல்லாகவே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. மண் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரெட் சாயில் உங்களுக்கு. நல்ல மரங்கள் வைக்கிறதுக்கு பாருங்கள், மண்ணை காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதை பாருங்கள் மண் நல்லா வந்து செம்மண் பூமி தான் சார் உங்களுக்கு. நல்ல சாயில் உங்களுக்கு, ரெட் சாயில் தான் உங்களுக்கு. இதை பாருங்கள் நல்லா உங்களுக்கு செம்மண் பூமி பாருங்கள். இதை தாண்டி தான் வந்து அதான் சார் தென்னந்தோப்பு தேக்கும் தோப்பு சார் தடம். இதை தெரியுதா உங்களுக்கு? அதான் அந்த பவுண்ட்ரி, இந்த மரம் தான் சார் உங்களுக்கு பவுண்ட்ரி. இது ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும் சார் இடம். மொத்தம் அளவு வந்து 9 ஏக்கர் சார். சர்வீஸ் போர் கிடையாது, இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க சார். இங்கேருந்து வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வரும் சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள் அந்த பவுண்ட்ரி தான் ஃபுல்லாக அப்படியே அந்த பவுண்ட்ரி வரும் சார். இந்த மரங்கள்லாம் தெரியுதுல்ல, அதான் பவுண்ட்ரி உங்களுக்கு. அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கல் மெஷர்மெண்ட் அளவு இருக்குது சார். இந்த பக்கத்துலேருந்து இது உள்ளே வந்துட்டு இங்கே கல் இருக்குது தெரியும் பார்த்தீங்களா, இதான் மெஷர்மெண்ட் அளவு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கல் போட்டிருக்கா பாருங்கள், இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டி. இதே வந்துட்டு அந்த மரம் தாண்டி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டி சார். அது உங்களுக்கு இதை தாண்டி கொஞ்சம் தூரம் லாஸ்ட்டில் வந்து சின்னதாக ஒரு மீன் கூட்ட மாதிரி இருக்கும் சார். அது கடைசியில் இருக்குது சார். அது அந்த பாருங்கள், அதான் சார் தோப்புது, அதான் தோப்புது. இதான் சார் இடம். நல்லா உங்களுக்கு வந்து நல்ல மரங்கள், ஃபார்ம் ஹவுஸுக்கு நல்ல ஒரு சூட்டபிள் பிளேஸ். இந்த இடம் புஞ்சை லேண்டு தான் சார். இது நீங்கள் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து 13 கிலோமீட்டர் சார். இது வந்து ஒரு ஏக்கரோட விலை வந்து 15 லட்ச ரூபா சார். இது கோட் பண்ணியிருக்காங்க. பர் ஏக்கர் வந்து 15 லட்ச ரூபா ஒரு ஏக்கரோட விலை. ஆமாம் சார். இதுக்கு வந்து திருச்சிலேருந்து புதுக்கோட்டை போகிற ரோட்டில் வந்தாலும் வந்து கட் ரோட்டில் வந்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 8.5 கிலோமீட்டர் வரும் சார். அதேமாதிரி தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை ஹைவேலேருந்து வந்தாலும் அதிகபட்சம் வந்து 11 கிலோமீட்டர் வரும் சார் ப்ராப்பர்ட்டிக்கு. ஆமாம், இது ரூட் ஆக்சஸ் வந்து நீங்கள் தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை ரோட்லேயே வந்தாலும் ஆக்சஸ் இருக்குது. அதேமாரி திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை ரோடு வந்தாலும் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஈஸியான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து புதுக்கோட்டையிலேருந்து அண்டங்குளம் போகிற பஸ் ரோட்டில் பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் கரெக்டாக 1.4 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு அண்டங்குளமே கரெக்டாக அந்த 9 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. இதுதான் சார் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு சர்வீஸ் போர்லாம் கிடையாது, வெறும் தரிசு தான். மொத்தம் 9 ஏக்கர். ஒரு ஏக்கர் வந்து 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நெகோஷியல் உண்டு சார் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வரும் சார் ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக லாஸ்ட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்லையும் கல் அளந்துருக்காங்க சார், கல் இருக்குது. இது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி தான் சார். இது உங்களுக்கு நல்ல சாயில், உங்களுக்கு நல்ல மரங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான இடம் சார். இந்த இடம் தரிசாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி தாண்டி நீங்கள் அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக நெல், உங்களுக்கு கரும்பு, ஃபுல்லாக தென்னெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஏக்கரோட விலை வந்து 15 லட்ச ரூபா. பர் ஏக்கர் வந்து 15 lakhs. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 13 கிலோமீட்டர் வரும் சார். உங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து அண்டங்குளம் போகிற ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த புத்தாம்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் வந்து 1.25 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக பெரிய ஊர். அது நல்லா மார்க்கெட்டில் இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 9 ஏக்கர் சார். இது ஒரு ஏக்கரோட விலை வந்து 15 லட்ச ரூபா. 15 lakhs பர் ஏக்கர். தேங்க்யூ சார். நன்றி.